எப்போதும் பதற்றமாகவே இருக்கும் பகுதி கொரிய தீபகற்பம். வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் எப்போது வேண்டுமானாலும் போர் தொடங்கும் சூழல்தான் அங்கு இருந்து வருகிறது. கலை, சுற்றுலா, அழகு சாதன பொருட்கள் என சர்வதேச கவனத்தை தென்கொரியா பெற்று வருகிறது. வடகொரியாவோ அணு ஆயுதங்கள், தொடர் ஏவுகணை சோதனைகள் என தனித்து செயல்பட்டு வருகிறது. அங்கு சர்வாதிகார ஆட்சி நடப்பதாக கூறி பலர் தென்கொரியாவுக்கு சென்ற சம்பவங்களும் நடந்துள்ளன. அப்படி சென்றவர்கள் பலர் தென்கொரியாவின் உதவியுடன் வடகொரியாவுக்கு பலூன்கள் மூலம் மருந்து, கொரிய பாப் பாடல்கள் கொண்ட USB ஸ்டிக், உணவுப் பொருட்களை அனுப்பி வந்தனர். அத்துடன் வடகொரிய அரசுக்கு எதிரான துண்டுச் சீட்டுகளும் அனுப்பப்பட்டு வந்தன. அதற்கு வடகொரியா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது பதிலடியாக அங்கிருந்து தென்கொரியாவுக்கு பலூன்களை அனுப்பி வருகிறது. ஆனால் அந்த பலூன்களில் குப்பைகள், விலங்குகளின் கழிவுகளை வடகொரியா அனுப்பி வருகிறது. தங்கள் நாட்டு மக்கள் மீது தென்கொரியா வைத்துள்ள அக்கறைக்கு பரிசாகவே இதனை அனுப்புவதாக வடகொரியா கூறியிருக்கிறது. தென்கொரிய எல்லைப் பகுதியில் பல இடங்களில் பலூன்களில் வந்த கழிவுகள் சிந்தி கிடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. 90க்கும் மேற்பட்ட பலூன்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதனை வடகொரியா உடனடியாக நிறுத்த வேண்டும் என எச்சரித்துள்ள தென்கொரியா, இது மனிதத்தன்மையற்ற கீழ்த்தரமான செயல் என சாடியுள்ளது. உலக வரலாற்றில் பல போர்களை மனிதர்கள் பார்த்துள்ளனர். ஆனால் பலூன்களில் குப்பையை அனுப்பி சண்டையிடும் வடகொரியாவின் செயலுக்கு சர்வதேச நாடுகள் எப்படி எதிர்வினையாற்ற உள்ளன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.